வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக உதிரியாக ப்ரெஷர் குக்கர்லேயே ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கு அப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். வெங்காயமும் இந்த டயத்தில் இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா பொடியா நறுக்கின புதினா இலை, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ப்ரான்ஸ் சேர்த்துடலாம். நான் 150 கிராம் ப்ரான்ஸ் கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ் கிடைச்சதுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இதை இந்த மசாலாவோட நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இதை மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பிரியாணியோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவாக நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். அரிசி ஊற வச்சிருக்கிறதுனால ஈஸியாக உடஞ்சிரும், அதனால மெதுவாக திருப்பி விடணும். அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால அதை ஞாபகம் வச்சு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். பொதுவாக பாஸ்மதி அரிசிக்கு 1.5லேருந்து 2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். அரிசியோட குவாலிட்டியை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு மாறும். ஸோ இது நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு நான் 6 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போறேன். 6 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ உதிரியா சூப்பரா வந்திருக்குன்னு. அடியில் கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது, நல்லா உதிரியா ஒட்டாம இந்த மாதிரி கரெக்டா வந்திருக்கும். இந்த அளவு தண்ணி ஊற்றி இந்த டயத்தில் நீங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி உதிரியா பிரியாணி கிடைக்கும். நீங்களும் இந்த ப்ரெஷர் குக்கர் ப்ரான் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.